தேவாதி கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆதியும் அந்தமானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அல்ஃபா ஒமேகாவானவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வழியும் சத்தியம் ஜீவனுமானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உம் கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. சோத்ரம் 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 சோத்ரம். அன்புள்ள இசப்பா, அந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக தயக்காக நன்றி இசப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை கூட வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா. இந்த அதிகார ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வாதிங்க இசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் காரம் எங்களோட உதவி செய்யுங்க இசப்பா. உங்கள் பிரச்சனத்தை நாங்கள் உணர உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா, பாட்டு பாடும்போது எங்கள் கூட இருங்க இசப்பா. ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் தாங்க இசப்பா. பைபிள் ரீடிங் அப்போ எங்களோட இருங்க இசப்பா. செய்தி வெளில நீங்கள் என்ன பேச சுத்தமாக இருக்கீங்களோ நீங்கள் பேசுங்க இசப்பா. அதன்படி கேட்டு நாங்கள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா, வர வேண்டியவங்க எல்லாம் சீக்கிரமாக வர உதவி செய்யுங்க இசப்பா. அதிகாலை தேடுகிறவன் கண்டடிவான் சொன்னபடி இசப்பா. அதிகாலை வரவங்க எல்லாரும் நம்ம காண உதவி செய்யுங்க இசப்பா. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தாங்க இசப்பா. இசப்பா, வரவங்க எல்லாரும் முழு தீயத்தோடு முழு ஆத்மாவோட முழு சிந்தையோட ஆதிக்க தொழுதுக்குள்ள உதவி செய்யுங்க இசப்பா. எந்த தூக்கத்தின் ஆவிய சோம்பல நாவிய அவங்க அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உன்னத பாடல் பாட்டு புக்கில் 356வது பாடல். 356வது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்?
சூத்ரம் 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 அப்பா பிதாவே முகு சூத்ரம் 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 பசுத்தாவியானவரே முகு சூத்ரம் 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே முகு சூத்ரம் சூத்ரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே முகு சூத்ரம் 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 எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே முகு சூத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே முகு சூத்ரம் 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 எங்கள் கத்தாதி கத்தாவே உமக்கு சோத்ரம் 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 ஆதி மந்தமானவரே உமக்கு சோத்ரம் 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 அல்ஃபா ஒமேகா மாணவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 வழியும் சத்தியம் ஜீவனமானவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே உமக்கு சோத்ரம் 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 வானவனுக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம் 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 நல்ல மெய்ப்பராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 கண்மலையானவரே உமக்கு சோத்ரம் 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 மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு சோத்ரம் 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 ஆச்சரியமானவரே உமக்கு சோத்ரம் 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 அதிசயமானவரே உமக்கு சோத்ரம் 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 இந்த நாளைகளுக்காக கூட்டி கொடுத்தவரே உமக்கு சோத்ரம் 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 திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே உமக்கு சோத்ரம் 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 ஏழைகளை விசாரிக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 தரிசனம்
சோத்திரம் 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 அன்புள்ள ஏசப்பா அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வர வேண்டியவங்களாம் சீக்கிரமாக அந்த உதவி செஞ்சதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இன்னும் வராமல் நிறைய பேர் இருக்காங்க ஏசப்பா. அவங்களாம் இனிமேல் நடக்கிற அதிகாலை ஜெபங்களை வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. சபைக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நீங்கள் பாதுகாப்பு தாங்க ஏசப்பா. காலேஜ் போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. வேலைக்கு போகிறவங்க கூட நீங்கள் இருங்க ஏசப்பா. வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஏசப்பா வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க ஏசப்பா. எங்கே போனாலும் வந்தாலும் ஏசப்பா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நமக்கு பிரியமானவங்களாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா யாரும் ஏசப்பா இந்த பிசாசு கீழ்ப்படைந்து இல்லாதபடிக்கு ஏசப்பா எந்த பாவமும் ஏசப்பா எந்த தவறு செய்யாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சமாதானத்தை தாங்க ஏசப்பா. சந்தோஷத்தை தாங்க ஏசப்பா. குடும்பங்களை குறை இருந்துச்சுன்னா ஏசப்பா அதை நீங்கள் நிறைவாக்குங்க ஏசப்பா. கடன் பிரச்சனைகள் இருந்தால் நீக்கி போடுங்க ஏசப்பா. மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா பலவீனங்கள் இருந்தால் அதை நீக்கி போட்டு நீங்கள் பூர்ண சுகத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த சபைக்கு வர எல்லா விசுவாசிகள் மூலியமாக அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாருக்கும் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் தான் மெய்யான தேவன் ஏசப்பா. ரட்சிக்கப்படாதவங்களுக்குலாம் போய் சொல்ல உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் மூலியமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. எழுப்புதல் நாட்களில் ஏசப்பா ஒவ்வொருவரும் நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் எங்களுக்கு வேண்டி நீங்கள் பாதுகாப்பை தாங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் ஏசப்பா பரிசுத்தமாக இருக்கிறத பார்த்து 4 பேர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா சபை கூடி வரதில் யாரும் விட்டு விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா ஊழியங்களிலும் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வாலிபர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களே ஏசப்பா எல்லா டீச்சர்ஸ்க்கு ஏசப்பா டச்சுக்கு வந்தால் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே கீழ்ப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க ஏசப்பா. ஏசப்பா பிசாசான எந்த வகையில் அவங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் கூட வந்து வழிநடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். டெய்லி நான் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம வாலிபர்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். இருக்க எல்லா வாலிபர்களும் தேசத்தில் முழுசாக இருக்க எல்லா வாலிபர்களும் வந்து ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அவங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தால் ஏசப்பாக்குள்ளே இன்னும் அவங்க ஏசப்போட அன்புக்குள்ளே எல்லாரும் கிட்டி சேரணும். அந்த வாலிபர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஏசப்பா வந்து தரணும். அவங்களுக்கு இந்த கீழ்ப்படுதல் ஆவி வந்து ஏசப்பா கொடுக்கணும். எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இப்போ அந்த எப்ஸ்டீனோட நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த நிலைமையெல்லாம் வந்து மாறணும். நிறைய பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் போய் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் செத்துருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இந்த கேஸ்லாம் வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ஏசப்பா. அதிகாலை வேலை எனக்கு தேர்தல் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலையில் உண்மையோட கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தருமையாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் தந்திருக்கிறீங்க. நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் அப்பா நீங்கள் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. உங்களோட மகா பெரிய கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் கூட உங்கள் சபையில் ஒருமனப்பட்டு ஏசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காகவும் முதலாவது சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்காக சாட்சியாக இருக்க ஒரு தானியலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு ரூத்தை போல மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியாதை போல மாற நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ அது எங்கள் வாலிப பிள்ளைகள்லாம் உமக்கு பிரியமாக சாட்சியாக வாழணும் ஆண்டவரே. வீடுகள் இருந்தாலும், பள்ளிக்குள்ள இருந்தாலும், கல்லூரியில் இருந்தாலும், வேலை செய்கிற இருந்தாலும் சப்பம் எல்லா இடத்துலையும் உங்கள் நாமத்தை வெளிப்படுத்துகிறவங்களா, உமக்காக வைராக்கியமாக சாட்சியாக இருக்கிறவங்களா, அநேகரை உன் மண்டையில் சேர்க்கிறவங்களா சப்பா உமக்கு பிரியமான ஒரு வழியில் வாழ்கிறவங்களா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகள் எந்த தவறான வழியிலும் போயிடக்கூடாது சப்பா. எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக எங்கள் பிள்ளைகள்லாம் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு வேலை கீழ்ப்படியாமல் ஆவி இருக்குமா எடுத்து போடுங்க ஆண்டவரே. முதலாவது எங்கள் பிள்ளைகள் முழுசாக மனம் திரும்ப உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு பிரியமான வழியில் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவர்களை பார்த்து இன்னும் அநேக வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் இவங்களை இந்த நாட்களை பயன்படுத்தும் நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா எங்கள் வாலிபர்கள் ஒரு நாளும் ஏசப்பா மற்ற பிள்ளைகளை பார்த்து அந்த தவறான காரியங்களோ எந்த கீழ்ப்படியாமல் எண்ணங்களும் இவங்களுக்குள்ள வரக்கூடாது ஏசப்பா. ஆவியானவர் நீங்கள் ஏசப்பா அவங்க விசேஷித்த கிருபையை தரும்படியாய் எல்லா இடங்களும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஏசப்பா. மனித தயவில் நீங்கள் உண்டாக்கி தரும்படியா தீய நண்பர்கள் வந்து தீய மனிதர் வந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராமல் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் தம்மையை அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய திட்டம் உங்களுடைய சித்தம் அப்பா தரிசனம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விஷயமாக ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த நாட்களை பார்க்குறேன் ஏசப்பா. அநேக இடங்களில் தீயமான காரியங்கள் பிள்ளைகளுக்கு நடைபெறதை பார்க்குறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் பிள்ளைகள் இப்போ மாட்டக்கூடாது ஏசப்பா. நீங்கள் தான் அவங்களை பாதுகாக்கப்படணும் ஏசப்பா. உங்களோட சமூகத்தில் வந்து நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் அவன் சண்டே கிளாஸில் வர பிள்ளைகளை பார்க்குறேன் ஏசப்பா. அவங்கள முழுமையாக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எங்களோட நண்பர்களெல்லாம் ரட்சிக்கப்பட
ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் பிள்ளைகளோடு கூட படிக்கிறவங்க வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பகுதியில் அநேகர் வாலிபர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. மதுபானத்திலும் ஏசப்பா, உலக தலைவருக்கு பின்னாடி, சினிமா தலைவருக்கு பின்னாடியும் ஏசப்பா, ட்ரக்ஸுக்கு ஏசப்பா, இந்த உலகத்தின் இச்சைக்கு விழுந்து போய் அடிமையாக இருக்கிறாங்கப்பா. இந்த வாலிபர்கள் ஏசப்பா இன்னைக்கு பணம் கொடுத்தா என்ன வேணா செய்ய நிலைமைக்குள்ள இருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. இந்த நிலைமெல்லாம் மாறணும் ஏசப்பா. வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய ரட்சிப்பு வரணும் ஏசப்பா. வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஏசப்பா வாலிபர்கள் அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னும் இயேசுவை அறியாமல் ஏசப்பா வேற ஏதோ ஒரு முக்கியத்துக்கு கொடுத்து போகிறாங்க ஏசப்பா. தேவன் ஒரு விஷயம் இப்படிப்பட்ட வாலிபர்களை தொடும்படியாய் ஒவ்வொரு வாலிபர்களும் அப்பா நீங்கள் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது மனுஷனால கூடாதான் ஏசப்பா. ஆனால் உமால எல்லாம் கூட நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஒரு மனுஷனை திருப்ப உமால ஆகும் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர் சந்தித்து ஏசப்பா அவங்க உமக்கு நற்கந்தங்களா ஏசப்பா, உமக்கு சாட்சியை மாற ஏசப்பா, உமக்காக ஊழியம் செய்கிறவங்களா ஏசப்பா, ஊழியர்களா ஏசப்பா, மிஷினரி மக்களாக எலும்பு நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாட்கள் ஏசப்பா வாலிபர்களோட தேவை அதிகமாக இருக்குது ஆண்டவரே. நீங்கள் வாலிபர்கள் ஏசப்பா பிசாசம் தன் கொஞ்ச காலம் தான் வைத்திருக்கான்னு சொல்லி ஏசப்பா நீங்கள் அநேகர் வாலிபர் தன் பக்கமாக இழுத்து கொண்டு போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. இந்த நிலைமெல்லாம் மாறணும் ஏசப்பா. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் ஏசப்பா நசரேயனாகிய இயேசு நாமத்தில் தப்பா விடுவிக்கப்பட உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. குமாரன் விடுதலைக்கலாம் மெய்யா விடுதலை ஆவின்னு சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா இப்படிப்பட்ட பாவ கட்டுகளிலிருந்து ஒவ்வொரு விடுவிக்க முடியாது, கட்டி விடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தாமே ஒவ்வொரு வாழ்வை தொட்டு அப்போ ரட்சித்து ஏசப்பா சபையில் ஒரு தூணாய் ஒரு அங்கத்தினராய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தாமே வாலிமத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஏசப்பா எழுப்புதலை உண்டாக்க போகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. இதேமாரி ஏசப்பா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்காக சமூகத்துடன் ஏசப்பா ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகள் முன்பதாக ஏசப்பா எத்தனையோ தலைவர்கள் ஏசப்பா எவ்வளோ தவறான காரியம் செய்திருக்கிறாங்க ஆண்டவர். அநேக சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க ஏசப்பா. நம்மளோட வசனம் சொல்லுது ஏசப்பா, இந்த சிறியில் ஒருவருக்கு இடல் உண்டாக்கினால் அவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் இந்த நாட்களில் அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அதுலேருந்து வெளியே வரக்கூடாது ஏசப்பா. அதில் ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனை கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு யாரும் நினைக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஏசப்பா நல்ல தீர்ப்புகளை வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தாமே ஏசப்பா அந்த சிறு பிள்ளைகள் இன்னும் அநேகரே ஏசப்பா அது வந்து வெளியே வர முடியாம தவிக்கிறத பார்க்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு வாலிப வயசுல வந்தாலும் ஏசப்பா வெளியே ஆனாலும் ஏசப்பா அந்த மன உளைச்சிருந்து வெளியே வர முடியாம அவங்களோட தங்களோட கதிர்களை வெளிப்படுத்த பார்க்கிறேன் ஏசப்பா. தேவன் தாமே அவங்களை ஆறுதல் படுத்த முடியாது ஏசப்பா. தேவன் தாமே அவங்களை வந்து வெளியே கொண்டு வர முடியாது ஏசப்பா. அவங்களோட சுதந்திரமான வாழ்க்கை வாழும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளும் மிக்கமா பெண் பிள்ளைகளுக்கு ஏசப்பா விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தாமே ஏசப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் யாரும் ஈடுபடக்கூடாது ஏசப்பா. ஒருவேளை ஈடுபட்டிருந்தா தேவன் அவங்களே ஏசப்பா நல்ல தண்டனை கொடுக்கும்படியா ஏசப்பா. இது எப்படிப்பட்ட காரியங்கள் யாரும் ஈடுபடணும் ஒரு உணர்வு ஒவ்வொருக்கும் தருமையாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா இப்படி கர்த்தருக்கு பயமே இல்லாமல் இப்படி துணிகரமாக செய்கிற இந்த காரியங்கள்லேருந்து ஏசப்பா ஒவ்வொருத்தரும் வெளியே வரணும் ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா உண்டாக்கின தேவன் அப்பா, நீங்கள் பார்க்கின்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. தேவன் ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஏசப்பா நீங்கள் பார்க்கின்ற உணர்வு இருக்கட்டும் ஏசப்பா. முதலாவது கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் வசனம் சொல்லுதில்லை ஏசப்பா. அப்படிப்பட்ட ஞானத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து ஏசப்பா ஒவ்வொரு தலைவர்களும் அதிகாரிகளும் ஏசப்பா மனிதர்களும் ஏசப்பா வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. யார் ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் செஞ்சிடக்கூடாது ஏசப்பா. இந்த காரியங்களை ஈடுபட்டு அநேக கிறிஸ்தவர்கள் கேள்விப்படுவது இன்னும் அதிகமாக வேதனையா இருக்குது ஆண்டவரே. தேவன் ஒரு விசையா ஏசப்பா இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக்கும்படி அங்கே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தாமே ஏசப்பா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ஏசப்பா நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க தேவன் உதவி செய்ய அங்கே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இனி வருகிற நாட்கள் ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இப்படி தீங்கு எது நடைபெறாம நீங்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவன் தாமே ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு அங்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் எல்லா கிருபைக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஸ்லோக்ஸ் ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம சபையில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். எல்லா ஊழியங்களையும் வந்து ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். எல்லா ஊழியம் நேர்த்தியாக நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும். எல்லாருமே வந்து அதில் கலந்து கொள்ளணும். விசேஷமாக இன்றைக்கி இருக்க ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து கலந்து கொள்ளணும். இன்றைக்கி ஈவினிங் இருக்க அந்த பெண்களை கெத்தி நைட் இருக்க ஆண்களை கெத்தி ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். எல்லா பெண்களும் ஆண்களும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யணும். இந்த ஊழியத்தில் வந்து எந்த ஒரு பிரிவினை ஆவி எதுவும் வரக்கூடாது. எல்லாம் ஒரு மனமாக இருந்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புது புது ஊழியங்கள் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக வந்து ஸ்லோக்ஸ் நாட்டி ப்ரேயர் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரை இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக கொடான கோடி நன்றி நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் மது கிருபைதான் ஆண்டவரே. மது கிருபை இல்லைனா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறையும்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரை எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து
எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி நன்றி அப்பா. அப்படியா ஆண்டவரே, சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்காக உமது சமூகத்துக்கு வருகிறார் ராஜா. திட்டங்கள் தருபவர் நீர் அப்பா, அதை செயலாற்றி முடிக்கிற ஒரு நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஒரு நாளும் தடையில்லாதபடி ஆண்டவரே, அநேக ஊழியங்கள் எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் ஒருமனாவிய கட்டளையிடுங்க ராஜா. எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே செய்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேர் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்க வேலையெல்லாம் சீக்கிரமாய் முடித்து பிரதிஷ்டை பண்ண நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. அப்படியா எங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. நீர் எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் குறித்த காலத்தில் தரிசனத்தை வைக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் அப்படியா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிற கிருபைக்காக தயவுக்காக கொடான கொடி நன்றி நன்றி அப்பா. அது கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்திருக்கிற இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படி, எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தகப்பனே, பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியாய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் காரியங்களை கைகூடி வர உதவி செய்யும்படியாய் கூட இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை தாங்க. அதே போல் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நாம் நினைப்போம். கர்த்தர் எல்லா பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் அற்புத சுகத்தை கர்த்தர் தரும்படி ஒரு வடிவுக்கரசிக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரவி அவர்களுக்காக, சகோதரி மேரி ஜெயசன் ராஜாவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, சகோதரி பூங்கோதை அவர்களுக்காக, சகோதரி குமாரிக்காக, சகோதரி கவிதாவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை அகற்றியும்படி பலத்தினால கர்த்தர் நீர் இடைக்கட்டி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புத அதிசயங்களை கண்கள் காண தேவன் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, வேண்டிய பாதுகாப்பை தாங்க. விசேஷமாய் குடும்ப தலைவர்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரை எல்லா பயணத்திலும் வேலையிலும் ஆண்டவரை தொழிலிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருந்து நடத்தும்படி, ஆண்டவர் வேண்டிய பாதுகாப்பை பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தரும்படி, எல்லா மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையை தாங்க. இன்னும் ஆண்டவரே ஆலய கட்டுமான காரியங்களை கூட மீண்டுமாய் நினைவு கூறுகிறோம். தேவன் உம்முடைய ஆலயத்தை ஆண்டவரே நீர் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுங்க. ஆண்டவர் தாமே முன்னின்று காரியங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே அடுத்த மாதம் உமக்கு சித்தமானால் இதை பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் அதுக்கான வழிவாசல்களை தேவன் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். விசுவாச பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற சத்துவத்தை கர்த்தர் நீங்கள் தாங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும் மகிமையான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்கள் காண தேவன் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திர சௌரி உமா எஸ்தர் அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க, என் மகன் ரட்சிப்புக்காக ஜெபிக்க சொல்லி கர்த்தர் மகன் அந்த அக்பரை கர்த்தர் தொடும்படியாய் கூட இயேசுதான் ஜீவன் உள்ள தேவன் என்பதை அந்த மகன் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் சகோதரி கோமதி அவருடைய சகோதரன் கோகுல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை தரும்படி ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய அனாதி தீர்மானம் உம்முடைய திட்டம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
உடைய கரம் இதில் இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கருவம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்து உங்கள் ஒவ்வொருவரையும், இணைப்பில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை சோஸ்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு என்ன பூமியென்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கானுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் வாயை காற்று முகமாய் விரித்து கரையை நேராக ஓடி இருபுறமும் கடல் மோதி ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். 28ஆம் அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபொழுது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய பிபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய புப்புலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புப்பிலிவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீராகுசா பட்டணத்தை சேர்ந்த அங்கே 3 நாள் சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்துக்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும்,
எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை சோஸ்தரித்து தைரியமடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபொழுது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த பொழுது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதா இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவில் இருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை. வந்த சகோதரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மத பேதகத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேக பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து போனான் பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்கான வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு சேர்ந்து வாசிப்போம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கண்களை திருப்புவோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு பாடல் வேலையில் துதி ஆராதனை வேலையில் எங்களுடைய ஜெப நேரத்தில் எங்களுடைய வேத வாசிப்பு நேரத்தில் எங்களோடு நீர் பேசின உடைய வார்த்தைகளுக்காக உடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த வேளையிலும்
வார்த்தையின் தேவன் எங்களோடு கூட உடைய வார்த்தை மூலமாய் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் சிறு வயதிலே சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல நாங்களும் உடைய பாதத்தில் விதமாய் சொல்ல நாங்கள் பிரயாசப்படுகிறோம். சொல்லும் கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலும், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம என்னதான் பாதுகாப்பு வளையங்கள் நம்ம அமைத்து கொண்டாலும் அடைக்கலம் தர்றது யாரு தான்? கர்த்தர் தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் காவாராகில் காக்கிறவர்களுடைய பிரயாசம் விருதா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான் பாதுகாக்கணும். அவர் தான் வசனம் சொல்லுது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுவார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதே உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3-5 வரை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்து நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்த நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்து நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், அப்படிதான் சொல்றாரு. நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், உன் நீதி நிமித்தம் அல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தது நிமித்தம் தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம நீதி நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லாம் அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவரே தேவரீ தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். தலைமுறை மோசேனுடைய ஒரு தனி ஜெபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபத்தில் அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவரே தேவரீ தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் அடைக்கலம் யாரு தான்? கர்த்தர் மட்டும்தான். இந்த உலகத்தில் நம்ம நம்புகிற சூழ்நிலைலாம் கூட ஒரு நாள் என்ன செஞ்சிடுது? மாறி போயிடுது. ஆனால் மாறாத தேவன் அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 91:2 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நாம் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு கோட்டையுமாக இருக்கிறார். அவர் தான் சத்துருக்களை நமக்கு முன் நின்று துரத்துகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாசித்த அந்த வேத பகுதியில் ஒரு 3 காரியங்களை அதில் பார்க்குறோம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அப்போ நமக்கு யார் தான் அடைக்கலம்? கர்த்தர் மட்டும்தான். உனக்கு அனாதி தேவன் அடைக்கலமானவர். எரேமியாவில் நீங்கள் வாசிக்க முடியும். எரேமியா 16ஆம் அதிகாரத்தில் 19, 20 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து, மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்கிற காரியம் பார்க்குறோம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே. அப்போ நமக்கு அடைக்கலம் யாரு தாங்க? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்தின் பாதையிலும், தேவையின் மத்தியிலும் அடைக்கலம் தர்றவர் யார் தான்? கர்த்தர் என்பதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏசாயாவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறோம்? நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது அவர் நமக்கு பலனாக இருந்து, அவர் நமக்கு கேடகமாக இருந்து, அடைக்கலமாக இருந்து நம்மை தப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் கூட இருக்கிறார். அவரை நம்பி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் அடைக்கலம் தருகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் நினைக்கிறேன், இந்த விபச்சார ஸ்திரீ கையுங்களுமா பிடிபட்டவ ஒருவேளை இயேசுவை, ஆமாம், இயேசுவினிடத்தில் வராமல் வேற பக்கம் போயிருந்தாலும் கண்டிப்பாக அவள் கல்லறி உண்டு மரித்திருப்பா. அப்படி தானே? அவள் இயேசுக்கிட்ட வந்ததுனால அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதக்காரனில் நம்ம வாசிக்கிறோம் 9:10, 91, 9:10, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்ம பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்ம அடைக்கலமாக கொண்டுட்டோம்னா ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பொல்லாப்பு வராது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ அந்த விபச்சார ஸ்திரீ இயேசுவை அடைக்கலமாக கொண்டதுனால அவள் உயிர் வாழ்ந்தா. இல்லைன்னா வாழ்க்கையில் மரித்து போயிருக்கக்கூடும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருப்பார். ஆனால் நம்ம என்னைக்கும் மரித்திருப்போம். கர்த்தர் தான் நமக்கு எல்லா நிலையிலும் பாதுகாத்து பலனை கொடுத்தார். உனக்கு அனாதி தேவன் அடைக்கலமாக இருந்தார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ரெண்டாவது, அந்த வாசித்த அந்த வசனத்தில், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். எரேமியாவில் நீங்கள் வாசிக்க முடியும். 32ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? உனக்கு அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரம். அவர் தான் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் அவருடைய கரம்தான் விடுவித்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய கரம் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து, கர்த்தர் நாம் இன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவருடைய புயங்கள் தான் நமக்கு ஆமேன் ஆதாரமாக இருந்தது. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? கர்த்தர் தான் எனக்கு இந்த காரியங்களை சவதரித்து கொடுத்தார். அவருடைய கரத்தில் நாம் அடங்கியிருப்போமானால் நிச்சயமாய் ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய நித்திய புயங்கள், அவருடைய கரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் பாதுகாப்பையும் பலனையும் தருகிறது. அதில் கடைசியாக ஒன்று, அவர் முன்னின்று சத்துருக்களை என்ன செய்வாராம்? அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமத்தில் இன்னொரு வசனம் உண்டு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உபாகமம் ஒரு வழியா உனக்கு எதிராக எப்படி வருவாங்களாம்? புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமேன். எத்தனை வழியா வருவானா? 7 வழியாய் உனக்கு யார் வருவா? உன் சத்துரு. ஆமேன்.
உன்னை அழிக்கும்படிக்கு வருவான். அவன் அவன் எப்படி ஓடி போவானா? 7 வழியாய். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கெடுத்து போட வகை பார்ப்பான். தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், சத்துருக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. ஆமென். அவன் உள்ள வர்றதுக்கு எந்த விதத்திலும் வாசலை திறக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையிலே ஆகட்டும், வேலை ஸ்தலங்களிலே ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருமனப்பட்டு சமாதானத்தோட ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நாட்கள் ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம பார்க்குற யாவரோடும், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் சிதறண்டு போவாய். இது எப்போ நடக்கும்? ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்காம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்தோன்னா இது நடக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி அவர்தான் நம்ம சத்துருக்களை முறியடிக்க கூடும், அவர்தான் காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடும். ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நாம் செவி கொடுத்து அவரை நாம் சார்ந்திருப்போமானால் நாம் சத்துருக்களை நாம் துரத்த முடியும். அவர்கள் ஒரு வழியாய் வந்தால் அவர்கள் திரும்ப 7 வழியாய் அவன் ஓடி போகிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய புயங்கள் தான் நமக்கு ஆதாரம். அவர் தான் சத்துருக்களை துரத்தி ஆண்டவர் இன்றைக்கு நாம் சமாதானத்தோடு இருக்கும்படி ஆண்டவர் நம்ம கிருபை பாராட்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருங்க. தேவன் விரும்புகிற நன்மையான காரியங்களை நம்ம செய்தோமானால் நிச்சயமாய் நம்முடைய எல்லைகளை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பனை கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. இன்னைக்கு அமெரிக்காக்காரன் ரஷ்யா மேலே குண்டு போட்டான்னு சொல்லி ஒரு இதில் பார்த்தேன். போட்டாங்களா? அப்படி தெரியலையா? அல்லேலூயா. 3ஆம் உலகப் போருக்கு எல்லா நாடுகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. 3ஆம் உலகப் போர் வந்ததுன்னா பொருளாதார தட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்துடும், பஞ்சங்கள் வந்துடும், இவங்க போடுற குண்டுங்க பூமி அதிர்ச்சிகளை கூட கொண்டு வரும். இயற்கையினுடைய சத்துவத்தை அதெல்லாம் பலவீனம் ஆகிடும். எல்லாம் ஆளாளுக்கு நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி விஷ குண்டுகளை போட்டு விஷ வாயுக்களை போட்டு மக்களை கொன்று போடக்கூடிய பொல்லாத நாட்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சமாதானமாக யாரிடத்திலும் சண்டை இல்லாமல் வைராக்கியம் பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் நேசித்து இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்றது தெரியல. அப்படி தானே? நாளைக்கு இருப்போமான்றது யாராவது கேரண்டியாக சொல்ல முடியுமா? என்ன வேணாலும் நடக்குது. புல் தடிக்கி செத்தவனும் உண்டு, இல்லை பெரிய விபத்தில் தப்பிச்சவனும் உண்டு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆயுஷ் நாட்களில் யாவரோடு சமாதானமாக இருந்து தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுவோம். என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவர் விரும்புகிற காரியத்தை செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அன்றைக்கி மரியாதை அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தாங்க. அந்த குடும்பத்தாருடைய வீடு, கல்யாண வீடு அமக்களமாக நல்லா இருந்தது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து அவரை சார்ந்து கொள்ளுங்க. நேற்று தினத்தில் அந்த ரெப்ளிகேஷன் கிராஜுவேஷன் மீட்டிங் நல்லா ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம சபையை சார்ந்த சௌர் டில்லிராஜ், சௌர் விஜயகுமார் அவர்கள் 2 பேரும் அந்த பட்டம் பெற்றாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இன்னும் ஆண்டவருக்காக அவர்கள் பிரயாசப்படணும். ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலும்,
அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் நமக்கு அனாதி தேவனாக இருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்குது. அவர் தான் நமக்கு முன் இருக்கிற சத்துருக்களை துரத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்போடு நீங்கள் நிச்சயமாய் தேவனையே சார்ந்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அவராலே நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். தகப்பனே, இந்த வார்த்தைகளை எங்களை உயிர்ப்பித்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நம்முடைய கரம் கொடுக்கட்டும். இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், இந்த நாளுக்கு வேண்டிய மனித தயவுகள், இந்த நாளுக்கு வேண்டிய ஜெயமுள்ள ஆமென் வாழ்க்கை ஆசீர்வாதங்களை அன்று இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் நீங்க தாங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இந்த நாள் வெற்றியுள்ள நாளாய் அமையட்டும். ஊழியங்கள், அன்று வேலைகள், தொழில்கள், பிள்ளைகள் படிக்கிற படிப்பு எல்லாவற்றையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ். இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற பெண்கள் கூடுகை, ஆண்கள் ஐக்கிய கூடுகை, இதில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.